கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நீண்ட காலமாக கர்த்தருடைய சபையாக நாம் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற இந்த கடுமையான சூழல்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிறதை நாம் உணர்கிறோம். ஒருவேளை நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தினுடைய சூழல்களுக்கு முற்றிலுமாக தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களிலேயும் தேவனை கிட்டி சேர்கிற ஒரு சாக்கியத்தையும் அவருடைய விசுவாசத்திலே நாம் இன்னும் அதிகமாய் பெருகிற கிருபையும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலிருந்து முதியோரே கேளுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வேத வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய முதல் வேத பகுதியிலே அவர் முதியோர்களே என்று சொல்லி அழைத்து சில காரியங்களை அங்கே சொல்லுகிறார். இது எந்த அடிப்படையிலானது என்கிற காரியங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கவும் இருதயங்களை கொழுந்து விட்டு எறிய செய்யவும் பிரகாசமடையவும் செய்யத்தக்கதாக நமக்கு இவைகளை விளங்க பண்ணுவாராக. கவனியங்கள் அருமையானவர்களை, ஒருவேளை தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறதுனால என்னுடைய பின்னணியங்களை இன்றைக்கு நான் பேசவில்லை. மாறாக இந்த வேத பகுதியை மாத்திரம் நாம் ஆழமாக தியானிக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே முதியோர்களை அழைப்பதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏன் ஒருவேளை ராஜாக்களை அழைத்து பேசலாம், அல்லது அங்கே இருக்கிற ஆசாரியர்களை அழைத்து பேசலாம். அங்கே இருக்கிற சாதாரணமாக எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில கூட ஆசாரியர்களே என்று 13ஆம் வசனத்திலிருந்து ஆசாரியர்களை பார்த்து பேசுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் துவக்கத்திலேயே இங்கே பிதாக்களை குறித்து அல்லது முதியோர்களை குறித்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வியை கவனியுங்கள். இங்கே முழு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறதை காட்டிலும் முதலாவது தனி குடும்பங்களை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராக பேசுகிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும், தாய்க்கும் அல்லது அந்த கோத்திரத்தாருக்கும், இஸ்ரவேல் முழு குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பின்வரும் சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஒருவேளை பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களும் கட்டளைகளுமாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் பின்வரும் சந்ததிகளுக்கு பெற்றோர்கள், அவர்களுடைய முதியோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் சிந்ததிகளுக்கு கடத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். இதை குறித்து நாம் பின்பதாக நாம் தியானிப்போம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிரமாணங்களை அவர்கள் சரியாக கடத்தினார்களோ இல்லையோ, இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தீர்க்கதரிசியினாலே பார்க்கப்பட்டு அந்த பார்க்கப்பட்ட செய்தியை இங்கே முதியோர்களுக்கு முதலாவது கடத்துகிறான். அப்படியானால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உடையவர்களான அந்த முதியோர்கள், ஒருவேளை குடும்பத்திலே இருக்கிற தலைவர்கள் அல்லது கோத்திரத்தின் பிதாக்கள் அல்லது இஸ்ரவேலுக்கான தலைவர்கள் தங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் ஆராய்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வேத வசனங்கள் முதலாவது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கவனியங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? ஏன் இந்த காரியத்தை கேட்கிறார்கள்?
ஒருவேளை பிதாக்களின் காலங்களிலே இந்த காரியங்கள் நடந்திருக்குமானால் அது உங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கும், செவிவழி செய்தியாக உங்களை வந்து அடைந்திருக்கும். ஆகவே நீங்களாவது உங்கள் முற்பிதாக்களுடைய காலங்களிலாவது எப்படிப்பட்ட அதைத்தான் 4வது வசனத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு காட்சி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற பின்பதாக நாம் தியானிக்கலாம். ஆனால் அந்த காட்சியை மையப்படுத்தி இங்கே பேசுகிறார். இப்படி ஒரு காரியத்தை நீங்களாவது உங்கள் முற்பிதாக்களிலாவது பார்த்திருப்பார்களா என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை முற்பிதாக்கள் பார்த்திருப்பார்களானால் அதை பின்வரும் சந்ததியிலே கடத்தி இருப்பார்கள், அதை இப்பொழுது இருக்கிற இந்த முதியவர்கள் அறிந்திருப்பார்கள். அந்த அர்த்தத்திலே தான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கப்பட்டு விட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். ஒருவேளை உங்கள் காலத்திலே நடந்ததோ அல்லது உங்களுடைய முற்பிதாக்களின் காலத்திலே நடந்ததோ எப்படியா இருந்தாலும் இந்த செய்தியை நீங்கள் யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? பின்வரும் சந்ததிக்கு தெரிய வைக்க வேண்டும். கவனிங்கள், அங்கே சந்ததிகளாக மற்றவர்களுக்கு இந்த செய்தி கடத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த யோவேல் தீர்க்கதரிசனி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட இந்த செய்தியானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் உரியது அல்ல. அதை தாண்டி இது சந்ததிகளுக்கு தேவையானது, அவசியமானது என்று பரிசுத்த ஆவியானவராலே இங்கே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் அருமையானவர்களே, அப்படியானால் இங்கே பேசப்படக்கூடிய காரியம் என்பது ஏதோ அந்த யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்திற்கு மாத்திரம் உரியதல்ல. அதை தாண்டி எப்படி பஸ்காவானது சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டியது அவசியமோ, எப்படி அங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்களுக்கு சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டியது அவசியமோ, இஸ்ரவேலின் தேவனுடைய துதிகளும் அவருடைய பலமும் அவருடைய ராஜரீகமும் எப்படி பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டியது அவசியமோ, அப்படி போலவே இப்பொழுது காண்பிக்கப்படுகிற அல்லது சொல்லப்படுகிற செய்தியும் கடத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு திருவுளம் பெற்றுகிறார். அப்படியானால் இந்த செய்தியை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? இன்னொன்று கேட்கப்படுகிறது. இந்த செய்திக்கு, இந்த நிகழ்வுக்கு சாட்சியாக இந்த பிதாக்கள் அழைக்கப்படுகிறார்கள். எப்படி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். ஆண்டவர் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று சாட்சி உரைத்தார்கள் அல்லவா? அப்படி போல இவர்கள் இந்த காலத்திலே, யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே வாழுகிற முதியோர்கள் இந்த சம்பவத்துக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கவனியங்கள் அருமையானவர்களே, அப்படியானால் இந்த இஸ்ரவேலின் சந்ததிகளுக்கு சந்ததி தாண்டி இந்த கடத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் காண்பித்திருக்க வேண்டும் அல்லது சொல்லியிருக்க வேண்டும். காண்பித்திருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே பச்சை புழு அரித்த ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். அது ஒருவேளை வார்த்தையினால் சொல்லப்பட்டதா அல்லது காட்சியாக அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டதா, காட்சியாக ஒருவேளை விஷுவலைஸ் பண்ணி அவங்களுக்கு காண்பித்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த செய்தி முதலாவது முதியோருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இன்றைக்கு இந்த சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது செய்தித்தாளிலே ஒரு செய்தி இப்படியாகி வந்திருந்தது. கடந்த இந்த மே மாதத்தினுடைய 8ஆம் தேதியிலே ஐக்கிய நாடுகளின் சபையில இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய ஒரு செய்தித்தாளுடைய காரியத்திலே என்ன செய்தி அடங்கி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய அளவிலான ஒரு வெட்டுக்கிளிகளின் கூட்டம் உலகத்தினுடைய பல பகுதிகளை கடந்து அது இப்பொழுது பாகிஸ்தானுடைய பஞ்சாபுக்கும் இந்தியா தேசத்தினுடைய பஞ்சாப் மாகாணத்திலுமாக அவைகள் அங்கே வந்து குடியேறி இருக்கிறது என்பது போல ஒரு செய்தி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், அது ஒரு நாளிலே சாப்பிடுகிற அது சாப்பாடு, அதாவது பஞ்சாபுக்கும் பாகிஸ்தான் தேசத்தினுடைய பஞ்சாபுக்கும் இந்தியா தேசத்தின் பஞ்சாபுக்குமான அந்த விளைச்சல் நிலங்களிலே தங்கியிருக்கிறதான அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு நாளிலே சாப்பிடுகிற சாப்பாடு என்பது 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவு. 35,000 பேர் சாப்பிடுவதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவு தேவையை ஒரே நாளில் இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு விடுகிறது.
இந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டுதான் நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி ஒரு பெரிய கொள்ளை நோயினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிற காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அதையும் என்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டு இவைகளின் அடிப்படையிலே தான் யோவேல் தீர்க்கதரிசன செய்தியை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, இங்கே காண்பிக்கப்படுகிற செய்தியா அல்லது ஒருவேளை அங்கே நடந்து கொண்டிருக்கிற செய்தியா என்பது நமக்கு வரலாற்று குறிப்புகளிலே இல்லை. ஆனால் இங்கே யோவேல் சொல்ல வந்த செய்தி அங்கே முதியவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது அல்லது புரிந்து கொள்வதற்கு ஏதுவானது. அப்படி புரிந்து கொண்டால்தான் அதை அவர்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு கடத்த முடியும். பாருங்கள், அப்படியானால் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் ஒன்று அவர்கள் காலத்திலே அது நடந்திருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு அது விளக்கி காண்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் யோவேல் அதை ஒருவேளை விளங்க செய்வதற்காக சில காரியங்களை இன்னும் கூடுதலாக பேசி இருந்திருக்கலாம். அதை குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த முதியோருக்கு காண்பிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட செய்தியிலே 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பச்சை புழு, 2 வெட்டுக்கிளி, 3 பச்சை கிளி, 4 முசுக்கட்டை பூச்சி. இதை குறித்து அநேகர் பலவிதமான காரியங்களை சொல்கிறார்கள். பலவிதமான செய்திகளை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த 4 விதமான பூச்சிகளும் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று பார்க்க வேண்டுமானால், வேதாகமத்திலே ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கான அழிவை குறித்து பேசுகிற எல்லா இடத்திலும், ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டிலானாலும் அது புதிய ஏற்பாட்டிலானாலும், ஆண்டவர் 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் 3ஆம் வசனத்திலேயும் பார்த்தீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். 2ஆம் வசனத்தினுடைய 3வது வரியில் எழுதியிருக்கிறது, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும். இங்கேயும் 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3ஆம் வசனத்திலே பட்டயம், நாய்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மிருகங்கள் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்களுக்கு மேல் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வாதைகளை, ஒரு பனிஷ்மென்ட், கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பை, ஒருவேளை அது இறுதியான நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அல்லது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகிற கர்த்தருடைய நாளாக இருந்தாலும், ஆண்டவர் 4 விதமான காரியங்களைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வேத வசனத்துக்கு உங்களுடைய கவனங்களை திருப்ப விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்ல வருகிற செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், அங்கே புழுக்களை குறித்தும் பூச்சிகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக அங்கே 4 விதமாக அல்லது 4 கட்டமாக வரப்போகிற ஒரு அழிவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதைத்தான் அங்கே யோவேல் இந்த முதியோரிடத்திலே சொல்லி, நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்நாள் காலத்திலே இவைகளை பார்த்திருக்கிறீர்களா? எப்படியா இருந்தாலும் இவைகளுக்கு நீங்கள் சாட்சியாக பின்வரும் சந்ததிகளுக்கு இவைகளை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலேயே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சிக்ஷையை அல்லது ஒரு நியாய தீர்ப்பை அந்த யூத கோத்திரத்துக்கு அல்லது யூத சாம்ராஜ்யத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே அங்கே 4 விதமான குதிரைகளிலே வரக்கூடிய ஆபத்துக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை நாம் அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது முத்திரை, இரண்டாவது முத்திரை என்று சொல்லப்படும் போதெல்லாம் அங்கே அதற்கு பின்பதாக வரக்கூடிய பெரிய அழிவுகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த 4 என்கிற காரியங்கள் படிப்படியாக தேவ ஜனங்களுக்கு மேலே அல்லது தேசங்களுக்கு மேலே வரப்போகிற அழிவை குறிக்கிற செய்திகளாக இருக்கிறது. கவனியுங்கள். அங்கே மாத்திரமல்ல, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் பார்த்தீர்களானால் அங்கேயும் 4 விதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவர் ஒரு அழிவை குறித்து பேசும்போது அந்த அழிவு ஒரே சடிதியாக வந்து விடுகிறதில்லை. சில அதிலே 4 விதமான காரியங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. 4 விதமான வித்தியாசமான முறைமைகளிலே அங்கே நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்கமாக சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே முதியோருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த செய்தியிலையும் 4 விதமான அழிவு குறித்து பேசப்படுகிறது. இந்த 4ம் ஒருவேளை ஒரே காலத்திலே வெளிப்பட போகிற 4 அழிவாக இருக்கலாம், அல்லது 4 விதமான காலகட்டங்களிலே வரப்போகிற அழிவாக இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 4ம் 4 காலகட்டங்களிலே வரப்போகிற அழிவை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்திருக்க வேண்டும். கவனியுங்கள் அருமையானவர்களே. ஒருவேளை வெட்டுக்கிளி என்று சொன்ன உடனே, இன்றைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய தேசங்களிலும் கூட இப்படிப்பட்ட வெட்டுக்கிளியினுடைய தாக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை இந்த காரியங்களை நாம் கேட்கும் போது, அப்படியானால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுமோ என்பது போல நமக்குள்ள கேள்விகள் எழும்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படித்தான் வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் மொத்தத்தில் ஜனங்களுக்கு வரப்போகிற 4 விதமான பட்டயங்களை, தேவனுடைய சிக்ஷைகளை குறித்து, நியாய தீர்ப்புகளை குறித்து இது குறிக்கிறது. சரி, இப்போ இந்த வெட்டுக்கிளி என்று சொல்கிற வார்த்தை ஒருவேளை விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது சில இன்னமும் அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இங்கே இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதும் போது இங்கே விவசாய நிலத்தில் வெளிப்பட போகிற வெட்டுக்கிளியை போலோ அல்லது பச்சை புழுக்களை போலவோ எழுதப்படவில்லை. இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மற்ற தேசத்திலிருந்து தேவ ஜனங்களை அழிப்பதற்கு வெளிப்பட போகிற சத்துருக்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த இடத்துல தேவ ஜனங்களை அழிப்பதற்கு வரப்போகிற சத்துருக்களை தான் ஆண்டவர் ஓமானமாக உருவகப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆகவே இங்கே வெட்டுக்கிளி என்பது இவர்களுடைய தேசத்திலே, நம்முடைய தேசத்திலே இப்பொழுது வந்திருக்கிறதை போன்ற வெட்டுக்கிளிகள் அல்ல. கவனியங்கள் அருமையானவர்களே, இது முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் பின்பதாக கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இதை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த வெட்டுக்கிளியினுடைய சாராம்சம் இதைத்தான் மையப்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த வெட்டுக்கிளி என்பது எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வெட்டுக்கிளி என்பது எதை குறிக்கிறது என்றால், கள்ள போதகர்களை குறிக்கிறது, அல்லது ஆர்மி ஆஃப் டீமன்ஸ் என்று அது அர்த்தம் கொள்கிறது. அப்படியானால் இங்கேயும் உருவகப்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது. கவனியங்கள் அருமையானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவ ஜனங்களை அழிப்பதற்கு வருகிற அப்படிப்பட்ட சத்துருக்களை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இங்கே வெளிப்படுத்தல் 9:3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இது கள்ள போதகர்களுக்கும், அடுத்ததாக ஆர்மி ஆஃப் த டீமன்ஸ், சத்துருவினுடைய அந்த சேனைகளையும் குறிக்கிற வார்த்தைகளாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே
உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால், உன்னை ஆளுகை செய்கிற அந்நிய ஜாதியாளர்களின், அந்நிய ஜாதி ஜனங்களின் ஆட்சியாளர்கள், அதாவது புறஜாதி தேசத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வெட்டுக்கிளிகள் என்று இங்கே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது. உன்னை வெட்டுக்கிளிகளா அத்தனையாக்கிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கடைசி வரியில உன்னை. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4 காரியங்களை உங்களுக்கு உண்பதாக காண்பித்து கொடுத்திருக்கிறேன். வெட்டுக்கிளி என்று சொல்லும் போது அது இயற்கையை அல்லது நம்முடைய விவசாயத்தை அழிக்கக்கூடிய காரியமாக மாத்திரம் இல்லாமல் வேறு அர்த்தத்திலும் வேதாகமம் தேவ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதலாவது, தேவ ஜனங்களை அழிக்கக்கூடிய எதிரிகளாக. 2வது, கள்ள தீர்க்கதரிசிகளாக அல்லது சத்துருடைய சேனையாக. 3வது, அன்காட்லி ரூலர்ஸ், அதாவது புறஜாதி ராஜாக்களின் ஆட்சியாளர்களாக வெட்டுக்கிளி இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக, சத்துருக்களை அழிக்கக்கூடிய வெட்டுக்கிளியாக நீயே மாறிவிடு என்று தேவ ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் வெட்டுக்கிளி என்று சொன்ன உடனடியாக நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. பாருங்கள், இங்கே இந்த அடிப்படையில பார்க்கும்போது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்தியினுடைய சாராம்சம் என்ன? ஆண்டவர் முதியோரை பார்த்து சொல்கிறார், முதியோர்களே, தேசத்தின் சகல குடிகளே கேளுங்கள், ஒரு பெரிய ஒரு தேசத்தின் அழிவு வரப்போகிறது. ஒரு தேசத்திலிருந்து உங்களை அழிப்பதற்கு ஏதுவான சத்துருக்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் ஒரே முறையாக அல்ல, முதலாவது வருகிறார்கள், திரும்பவும் மிஞ்சி இருக்கிறதை 2வது பிடிக்கிறதற்கு வருகிறார்கள், 3வதாகவும் பிடிக்கிறதற்கு வருகிறார்கள், எஞ்சி இருக்கிறதை பிடிப்பதற்காக 4வது முறையாகவும் வரப்போகிறார்கள். 4 முறை இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக சத்துருக்கள் படையெடுத்து வரப்போகிற ஒரு பெரிய செய்தியை முதியோர்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். கவனியுங்கள் அருமையானவர்களே. அப்படியானால் இந்த முதியோர்களுக்கு கற்றுக் கொடுக்க விட வேண்டிய செய்தி அவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. அதை மனதிலே நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்படும்படியாக. அப்படியானால் இது யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலேயே இந்த சம்பவம் நிறைவேறி விடுமா, அல்லது பின்வரும் காலத்திலே, ஒருவேளை சந்ததிகளின் காலத்திலே இது நிறைவேறுமா என்று தெரியாது. எப்படியானாலும் இந்த செய்தியை கவனித்து பின்வரும் சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு முதியோர்களுக்கு இருக்கிறது. கவனியுங்கள். இதை நான் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே இன்னொரு கேள்வியும் இன்னொரு எண்ணமும் உண்டானது. ஒருவேளை இந்த செய்தியை ஆண்டவர் முதியோரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், ஒருவேளை நல்ல செய்தி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முதியோருக்கு நல்ல செய்தி, பரவாயில்ல, உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க நல்லா வளர்த்திருக்கிறீங்க, உங்க பிள்ளை நல்ல பெஸ்டா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இருக்கும் பட்சத்தில் அது ஓகே. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஒரு பெரிய அழிவை குறித்து, ஒரு பெரிய சவாலை குறித்து பேசப்படுகிற செய்தி. அப்படியானால் இந்த முதியோருக்கு இங்கே ஒரு எச்சரிப்பும் அடங்கி இருக்கிறது என்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். கவனியுங்கள், என்ன எச்சரிக்கை? ஏற்கனவே உங்களிடத்திலே சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிதாக்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆராதனையின் கருத்து என்ன என்று அவர்கள் கேட்டால் அதை கருத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நீங்கள் சரியாய் நிறைவேற்றினீர்களா பிதாக்களே? இது எல்லாம் மறைந்திருக்கிற கேள்விகள். பாருங்கள், ஒருவேளை யோவேல் தீர்க்கதரிசி எரேமியாவை போல ஒரு பாவத்தை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ நேரடியாக கண்டித்து சொல்லவே இல்லை. அவருடைய 3 அதிகாரத்திலும் பாவத்தின் பட்டியல்கள் எழுதப்படவில்லை. ஆனால் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கு பின்பதாகவும் அவர்களே புரிந்து கொள்ளுகிற விதத்திலே ஒரு ஃப்ரீ சாய்ஸ் விடப்பட்டிருந்தது. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், ஒரு செய்தி ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த செய்தியோடு கூட அந்த மனிதனை நிதானித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய சில சாராம்சங்கள் இருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வருகிற நாட்களிலே அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு சாராம்சத்தை ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்களுக்கும் அங்கே பேசும்போது நீ இன்ன தவறு செய்தாய் என்று யோவேல் சொல்லவில்லை. மாறாக
நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர்கள் செயல்படாமல் விட்டுவிட்ட ஒரு பகுதியை மறைமுகமாக அவர்களுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டியிருந்தார். அந்த பாணியை தான் யோவேல் கற்றுக்கொண்டிருந்தார். அவர் அப்படித்தான் பிரசங்கத்தில் பயன்படுத்தி இருந்தார். ஒருவேளை நீங்கள் இந்த தவறு செய்தீர்கள் என்று சொல்லவில்லை. அப்படியானால் இங்கே பேசப்படுகிற செய்தியினுடைய சாராம்சத்திற்கு பின்பதாக இந்த முதியோர்கள் வெட்கம் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து அந்த காரியங்களை ஒருவேளை நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் தான், ஆனாலும் அந்த வசனங்களுக்கு நேராக உடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீர்களானால் அங்கே இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள் என்று சொல்லி அங்கே பஸ்கா ஆசரிப்பின் காரியத்தை எப்படி ஆசரிக்க வேண்டும், இந்த ஆராதனையுடைய கருத்து என்ன என்றதெல்லாம் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும் என்கிறதை ஆண்டவர் ஒரு நித்திய பிரமாணமாக கொடுத்திருந்தார். ஒருவேளை இந்த பிரமாணத்தை பெற்றுக்கொண்டிருந்த யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே வாழ்ந்த பிதாக்கள் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? ஐயா பிதாக்களே, உங்கள் காலத்திலே ஒரு அழிவு வரப்போகிறது. ஒரு அழிவு மாத்திரமல்ல, 4 விசையாக வரப்போகிறது. இது முற்றிலும் தப்ப விடக்கூடாதபடிக்கு 4 விதமான அழிவு இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்திற்கு வரப்போகிறது. இந்த அழிவு வருவதற்கு முன்பதாக உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருந்த பொறுப்புகளை நீங்கள் உண்மையாக நிறைவேற்றினீர்களா? நிறைவேற்றியிருப்பீர்களானால் இந்த ஒரு சூழல் வந்திருக்காதே என்பது போல அங்கே மறைமுகமான ஒரு கேள்வி, தாக்குதல் இந்த முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போதே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை சரியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா என்பதையும் உங்கள் உள்ளத்திலே நினைத்து கொண்டே இருங்கள், தியானித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு கடிந்து கொண்டு சொல்கிறாரோ அந்த காரியங்களிலே நீங்கள் மனம் திரும்பும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படியானால் இன்றைக்கு அழிவு பெறப் போகிற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் முன்பதாக அவர்களிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், பஸ்கா பண்டிகை குறித்து அவர்கள் பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் அப்படி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமானால் அதற்கு பின்பதாக வந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் எல்லாம் பஸ்கா சாப்பிடுவது எப்படி என்றே ஜனங்களுக்கு தெரியவில்லையே. அப்படியானால் இவர்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை இன்றைக்கும் திருச்சபையிலும் கூட பிதாக்களாக இருக்கிறவர்கள் அல்லது வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது நீண்ட கால திருச்சபையில அனுபவத்திலே உள்ளவர்கள் தங்களை நம்பி தேவன் தந்த பொறுப்புகளை பின்வரும் சந்ததிகளுக்கு சரியாய் கடத்தி இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு கடந்த 13ஆம் தேதி காலை நேரத்தில் ஜெபத்தில் எனக்கு இந்த தலைப்பை உணர்த்தின பின்பு இதற்கான காரியத்துக்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருந்தேன். அன்றைக்கு இரவே ஒரு செய்தி நான் இப்படி இன்டர்நெட்ல பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இளம் ஊழியரே, உங்கள் கவனத்திற்கு என்று நல்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர் ஒரு அரை மணி நேரம் அவர் ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். ஒருவேளை அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கவனிங்கள் அருமையானவர்களே. இளம் ஊழியர்களே, உங்கள் கவனத்திற்கு என்று இன்றைக்கு பேசுகிற முதிர்ந்தவர்கள் ஒரு நாளிலே இதே திருச்சபை கொள்ளையாடப்படும் போது ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல்கள் எழும்புவதற்கு முன்பதாக பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்த வேண்டிய ஆராதனையினுடைய உண்மையான கருத்தை சரியாய் கடத்தினார்களா என்று கேள்வி எழுப்புவோமானால் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். சரி, போகட்டும், நான் அந்த தலைப்பிற்காக போகவில்லை. ஆனால் கவனியுங்கள், இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஐயா, பஸ்கா பண்டிகையினுடைய ஆராதனையின் கருத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி உங்களுக்கு நித்திய நியம கட்டளையாக கொடுக்கப்பட்டதே, நீங்கள் இதை செய்தீர்களா? இரண்டாவதாக அதே யாத்ராகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பாருங்கள். அங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் என்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்தும் ஆண்டவர் பின்வரும் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக அதே 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே பாருங்கள்.
பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி என்று இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இங்கே யாத்ராகமம் 12-13 அதிகாரத்திலே 3 சம்பவங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட சொல்லி இருக்கிறது. 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது கற்பம் திறந்து பிறக்கக்கூடிய மனுஷ பிறப்புகளும் மிருக பிறப்புகளும். 2 குறித்தும் அங்கே எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை நீ வீட்டிலே வளர்க்கக்கூடிய எந்த காரியங்களா இருந்தாலும், அதிலே முதற்குட்டியா இருந்தாலும் நீ அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உன் வீட்டிலே வளர்க்கிற வீட்டு வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கழுதையின் குட்டியாக இருந்தால் கூட அதையும் நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி? அதற்கு ஈடாக நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு கொண்டு வந்து பலியிட வேண்டும். அப்படி பலியிடாவிட்டால் அந்த முதல் பிறந்த கழுதை குட்டி கழுத்து முறித்து கொண்டு போடப்பட வேண்டும். இது பிரமாணமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தது அருமையானவர்களே. அப்படியானால் பின்வரும் சந்ததியிலே வருகிற எல்லா பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பஸ்கா பண்டிகையின் கருத்து இது, இதற்காகத்தான் இதை கை கொள்ளுகிறேன், அது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் கருத்து இதற்காகத்தான் நாங்கள் கை கொள்ளுகிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல தங்கள் பிறப்புகளில் முதல் பிறப்பை, கற்பம் திறந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களையும் கூட பிள்ளைகள் சரியாய் அறிந்து அதை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மிருக ஜீவன்களின் பிறப்புகளை கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான காரியங்களாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படியானால் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அங்க முதியர்களை கூப்பிட்டு பேசும்போது மறைமுகமாக ஆண்டவர் சொல்கிறார், எப்பா ஏற்கனவே கொஞ்சம் பொறுப்புலாம் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன், அதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கடத்தினீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கடத்த போகிறேன், இதை நீங்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்று சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த முதியோர்கள் கண்டிப்பாக யோசித்திருப்பார்கள், ஐயோ ஏற்கனவே நம்மை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாரே, அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றி இருப்போமானால் இப்படி ஒரு பேரழிவின் செய்தியை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது வந்திருக்காதே என்று இருதயத்திலே கண்டிப்பாய் நொந்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவதாக உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் பின்வரும் சந்ததிகளுக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். பாருங்கள், ஒருவேளை நாம் எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான், தெரிந்த வசனங்கள் தான். 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். இங்கே பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் இங்கே 4வது காரியமாக 2வது பாயிண்டாக என்ன சொல்றாருன்னா, 1 பஸ்கா பண்டிகையை பின்வரும் சந்ததிகளுக்கு கற்றுக்கொடு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கற்றுக்கொடு, முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு. அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? போதிக்க கற்றுக்கொடு. அடுத்ததாக அதே உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளே பாருங்களேன். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று இங்கேயும் கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்தும் கர்த்தருடைய கற்பனைகளை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகள் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டியவைகள் அருமையானவர்களே. அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலையும் பாருங்களேன். நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று ஆண்டவர் செய்த காரியங்களை எல்லாம் கடத்த சொல்கிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு வருகிற அந்த ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்த பின்பும் சந்ததியாய் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் அவர்களுக்கு பிரமாணமாக நித்திய நியம கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்த அருமையானவர்களே. அதைத்தான் 78ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களிலேயும் 4வது வசனத்திலேயும் 6ஆம் வசனத்திலேயும் வாசிக்க முடியும். 78ஆம் சங்கீதம் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
3ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நாங்கள் அவைகளை கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நாங்கள் எங்கள் பிதாக்களிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டோம், அதை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் அதை பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள்? கடத்துவார்கள். இப்படித்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணங்களையும் பண்டிகையின் காரியங்களையும் அவர்கள் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் அதை இந்த முதியோர்கள் கற்றுக் கொடுத்தார்களா என்பதுதான் கேள்வி. அதே போல இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் நம்மை நம்பி பின்வரும் சந்ததிகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க சொன்ன காரியங்களை உண்மையாக சரியாக அப்படியே கடத்தி இருக்கிறோமா? இங்கே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். 78ஆம் சங்கீதத்தில் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஒருவேளை நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அல்லது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், இளம் ஊழியர்கள், எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு மூத்த ஊழியர்களாக இருந்தவர்கள் சரியா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஊழியக்காரர்களை குறித்து, முதிர்ந்த ஊழியக்காரர்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்முடைய மனதில் எஞ்சுகிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒருவேளை சில நல்ல குணாதிசயங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் முற்றிலுமாக தேவன் ஒரு தகப்பனை நம்பி கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் சரியாய் நிறைவேற்றி இருந்தார்களா, பின்வரும் சந்ததிக்கு கடத்தினார்களா என்கிற கேள்வி எழுப்பப்படும் போது ஒரு பெரிய வெற்றிடம் அங்கே காணப்படுகிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒருவேளை கடத்தப்பட வேண்டிய செய்திகள் பிதாக்களினாலே பிள்ளைகளுக்கு கடத்தப்படாவிட்டால் ஒரு சூழல் வரும், ஒரு காலம் வரும், அன்றைக்கு வேறொரு செய்தியை ஆண்டவர் கடத்த சொல்லி பொறுப்பை கொடுப்பார். அந்த செய்தி நல்ல செய்தியாயிராது, துர்ச்செய்தியாக இருக்கும். கவனிங்கள். ஒருவேளை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பி கொடுத்த யாத்ராகமங்களின் புஸ்தகத்திலே அல்லது உபாகமங்களின் புஸ்தகத்திலே சங்கீதத்திலே வாசித்த வேத பகுதிகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகள். அங்கே எதுவும் தீமைக்கு ஏதுவானவைகளாக சொல்லப்படவே இல்லை. நல்ல காரியங்கள், அவங்க எப்படி வாழ்க்கையில நடக்கணுங்கிறதுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள், ஆலோசனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், அதனால வரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்பதாக இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த செய்தியை தான், ஒரு நல்ல செய்தியை கடத்தும்படியாகத்தான் ஆண்டவர் முதியவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை நிறைவேற்றாததினாலே இப்பொழுது அங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அது நல்ல செய்தியை கடத்துகிற பொறுப்பு அல்ல, அது துர்ச்செய்தியை கடத்துகிற பொறுப்பு. அது கர்த்தருடைய நாளை குறித்து கடத்துகிற பொறுப்பு, அது நியாய தீர்ப்பை குறித்து கடத்துகிற பொறுப்பு, அது தேசத்தின் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியம். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு ஆண்டவர் தெளிவாக தீர்க்கமாக அன்றைக்கு அந்த முதியோர்களோடு பேசியிருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் சபையில நீண்ட காலம் ஒருவேளை மூப்பர் என்கிற பொறுப்பிலோ அல்லது ஊழியன் என்கிற ஸ்தானத்திலோ அல்லது ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு அனுபவங்களையும் நீண்ட வருஷங்களையும் உடைய எனக்கு அருமையான முதிர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். உங்களை நம்பி தேவன் காலங்களிலே தந்த பொறுப்புகளை எல்லாம் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்த வேண்டிய விதத்திலே கடத்தினீர்களோ இல்லையோ, ஆண்டவர் இப்பொழுது 2 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, நம்முடைய தேசத்திலே உண்மையாகவே வந்திருக்கிற வெட்டுக்கிளிகள் ஒரு நாளைக்கு 35,000 பேருடைய உணவை ஒரே நேரத்தில் தின்று தீர்த்து கொண்டிருக்கிறதே, இந்த வெட்டுக்கிளிகள் இந்த தேசத்திற்கு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறது? நம்முடைய தேசத்திலே நாளுக்கு நாள் செத்து மடிந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் இது தேவ ஜனங்களையும் தேவ சபைகளையும் விட்டு வைக்கவில்லையே. இது என்ன செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறது? இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இதையாவது நீங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு எச்சரிப்பாக சொல்லுவீர்களா? அல்லது இதிலும் நீங்கள் வஞ்சகத்தோடு தான் நடந்து கொள்ளப் போகிறீர்களா? கவனியங்கள் அருமையானவர்களே, பிதாக்களுக்கு அநேக நேரத்தில் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து கவனமாய் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை நம்பி தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதுல நீங்கள் ஒரு தகப்பனை போல மன உண்மையா இருந்தீர்களா? இன்றைக்கு இளம் ஊழியர்களே, நீங்கள் என்னிடத்தில் வரலாம் என்று பேசுகிறீர்களே,
இதே கதவு எல்லா காலத்திலும் உங்கள் ஊழியத்திலே திறந்திருந்ததா? கடந்த காலங்களிலே எத்தனையோ இளம் ஊழியர்கள் நீங்கள் இந்த தேசங்களிலே நடப்பித்த அருவருப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்களே, தடுமாறி கொண்டிருந்தார்களே, தடமாறி போனார்களே. அப்பொழுது இப்பொழுது போல நீங்கள் ஒரு கதவை திறந்து வைத்து அவர்களிடத்திலே சமாதானமாக இந்த உபதேசத்தை குறித்து பேசி இருப்பீர்களானால் எத்தனை நலமாயிருந்திருக்கும். செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய காலத்திலே செய்யாமல், ஒருவேளை நம்முடைய தமிழிலே பழமொழி சொல்வார்கள் அல்லவா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. அப்படி போல இன்றைக்கு முதியவர்களாகிய நீங்கள் ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு நீண்ட காலம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல், இப்பொழுது ஏதோ ஒரு புதிதாக எல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரப்போகிற ஒரு காலத்திலே நீங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படியோ இப்பொழுதாவது நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்களே, சந்தோஷம். கவனிங்கள் அருமையானவர்களே. ஆனால் முடிந்து விடவில்லை. பாருங்கள், இது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எந்த அடிப்படையிலே பொருந்தும்? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் வேகமாய் உங்களுக்கு காரியங்களை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருந்த ஒரு பிரதானமான கட்டளையை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை என்று பெயர். அந்த பிரதான கட்டளையிலே 2 விதமான ஒரு குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஒன்று கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், மாணவர்கள். இன்னொன்று கற்றுக் கொடுக்கிறவர்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். யாரை புறப்பட்டு போக சொல்கிறார்? ஆசிரியர்களை, சீஷர்களை உருவாக்குகிறவர்களை புறப்பட்டு போக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்யுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்படியானால் இந்த சகல ஜாதிகள் என்பது யாரை குறிக்கிறது என்றால் மாணவர்களை குறிக்கிறது. அப்போ யார் புறப்பட்டு போக வேண்டும்? சீஷர் ஆக்குவதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் புறப்பட்டு போக வேண்டும். யாரை மாற்ற வேண்டும்? சகல ஜாதிகளையும் சீஷர்களாக, அவர்களை மாணவர்களாக மாற்ற வேண்டும். இதுதானே ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் இந்த பிரதானமான கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விதத்திலே இருக்கிறதா? கவனிங்கள் அருமையானவர்களே, மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேதத்திலிருந்து சொல்றேன். ஒரு பவுலாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு முதிர்ந்த ஊழியனாக அல்லது ஒரு முதிர்ந்த விசுவாசியாக இருக்கிறீர்கள், மூப்பர் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Do you have Timothy? உங்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கான ஒரு தீமோத்தேயு இருக்கிறாரா? இரண்டாவதாக, நீங்கள் ஒருவேளை பவுலை போலவோ தீமோத்தேயுவை போலவோ இருக்கிறீர்கள் என்றால் அது எப்படி அர்த்தம் என்றால், ஒருவேளை நீங்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது இளம் வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பவுலை போல இருந்தாலும் சரி அல்லது தீமோத்தேயை போல இருந்தாலும் சரி, உங்களிடத்திலே பர்னபாவை போல மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை உக்ரானக்காரர்களாக மாற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? மூன்றாவதாக, நீங்கள் ஒருவேளை இளம் ஊழியராக இருந்தால் அல்லது இளம் விசுவாசியாக இருந்தால், நீங்கள் ஜெபத்தோடும் கவனத்தோடும் நல்ல ஒரு மூத்த முதிர்ந்தவர்களை ஆலோசனை கர்த்தாக்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? சபையில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 3 கோணத்திலும் இருந்து உங்களை கேள்வி கேட்டு உங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிறேன். கவனிங்கள், நீங்கள் முதிர்ந்த ஒரு விசுவாசியாக இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுக்கு கீழாக பயிற்றுவிக்கிற தீமோத்தேயுக்களை வைத்திருக்கிறீர்களா? இரண்டாவது, நீங்கள் முதிர்ந்தவர்களாகவோ இளையவராகவோ இருந்தாலும் கூட, நீங்கள் கற்றுக்கொள்கிறவராகவோ கற்றுக் கொடுக்கிறவராகவோ இருந்தாலும் கூட, உங்களோடு பர்னபா என்கிற உற்சாகப்படுத்தக்கூடிய, உக்ரானக்காரனாக மாற்றக்கூடிய, அதாவது உண்மையுள்ளவனாக மாற்றக்கூடிய நல்ல மனிதர்களை உங்களுடன் வைத்திருக்கிறீர்களா? உங்கள் கூட பர்னபா இருக்கிறாரா? மூன்றாவதாக, நீங்கள் கற்றுக்கொள்கிற இளம் ஊழியராக அல்லது விசுவாசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெபத்தோடு நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியவர்களுக்கு கீழே அடங்கி இருப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு மனதுடையவர்களாக இருக்கிறீர்களா? மிகவும் அவசியம் அருமையானவர்களே. சீஷத்துவம் என்பது
வேதத்திலே நமக்கு எல்லா விதத்திலும் எழுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் சபையிலே நடப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையை நாம் முன்னோடியாக வைத்திருக்கிறோமே, ஆதி திருச்சபை எப்படி தங்களுடைய சீஷத்துவ பணியை நிறைவேற்றினார்கள் என்பதற்கு எல்லா காலகட்டங்களிலேயும் எல்லா மனிதர்களையும் நாம் சாட்சிகளாக எடுத்துக்கொள்ள முடியும். அதிலே ஒரு சாட்சியாகத்தான் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அவர் ஒரு முதிர்ந்த ஊழியன். ஆனால் அவர் தனக்கு கீழாக கற்றுக் கொடுக்கிற அல்லது கற்றுக்கொள்ள வாஞ்சையாயிருக்கிற அப்படிப்பட்டவர்களை தேடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். நீங்கள், நான் முதிர்ந்தவன், எனக்கு இத்தனை வருடம் அனுபவம் இருக்கிறது, என்னை யாரும் மதிக்கிறதில்லை என்று சொல்வீர்களானால் அந்த மதிக்காமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கீழாக தீமோத்தேயுக்கள் இல்லை. நீங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்கள் யாரையும் சீஷராக்குவதற்கு முயற்சிக்கவில்லை. ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தின பொறுப்பிலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டு ஆண்டவர் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம்? இரண்டாவதாக, சபையிலே உற்சாகப்படுத்தக்கூடிய, உக்ரானக்காரர்களாக மாற்றக்கூடிய, நல்ல ஆலோசனையை கொடுக்கக்கூடிய பர்னபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நமக்கு பக்கபலமாக வைத்திருக்கிறோமா? ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் சபையில் ஆயிருக்கட்டும், ஊழியத்தில் ஆயிருக்கட்டும், அல்லது விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில ஆயிருக்கட்டும், நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடிய, உக்ரானத்துவத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய யாரையும் நம்மோடு வைத்துக் கொள்கிறதில்லை பாருங்கள். ஏனென்றால் இந்த பர்னபாவை பொறுத்த வரைக்கும் பவுல் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவார். அவர் கவனமாய் இருப்பார். அவர் தன்னுடைய பங்களிப்பை சரியாய் நிறைவேற்றி கொண்டிருப்பார். ஒருவேளை ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய தலைவன் என்கிற அந்த ஸ்தானத்திலே அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதிலே அவர் கவனமாய் இருப்பார். அப்படியானால் நம்முடைய சபையின் ஐக்கியத்திலே பர்னபாக்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நம்மோடு வைத்திருக்கிறோமா? நம்மிடத்துல தீமோத்தேயுக்கள் இருக்கிறார்களா? ஒருவேளை நாம் தீமோத்தேயுவாய் இருந்தால் நாம் முதிர்ந்தவர்களை நாம் தலைமைத்துவத்திற்கு அவர்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கும் இருக்கிறதா? கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. இதை குறித்து நாம் கவனமாய் இராவிட்டால், ஆண்டவர் நம்மை குறித்து கொடுத்திருக்கிற இந்த பிரதான கட்டளையை குறித்து நாம் கவனமாய் இல்லாவிட்டால், ஒரு நாளிலே நம்மை பார்த்து, முதிர்ந்தவர்களை பார்த்து, யோவேல் தீர்க்கதரிசி போன்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்வார். இங்கே வெட்டுக்கிளி வந்திருக்கிறது, பச்சை புழுக்கள் வரப்போகிறது, பச்சை கிளி வருகிறது என்றெல்லாம், முசுக்கட்டை பூச்சி வருகிறது என்று 4 விதமான அழிவை சொல்லி, இதுல இருந்து விட்டதை அது சாப்பிடும், அது இருந்து விட்டது அது சாப்பிடும் சொல்லி ஒரு பெரிய அழிவின் செய்தியை குறித்து சொல்லுவார். அப்படி ஒரு செய்தி உங்கள் காதுகளிலே வந்து அதை நீங்கள் பின்வரும் சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதாக உங்களிடத்துல கொடுத்திருக்கிற இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறதிலே நீங்கள் கவனமாயிருங்கள் அருமையானவர்களே. கவனியுங்கள். இந்த சீஷத்துவத்தை குறித்து இன்றைக்கு நாம் வேத பாடம் என்று நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமே உரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். இந்த டிசைபிள் அல்லது அந்த சீஷத்துவம் என்றால் என்ன? ஏதோ ஒரு ஆசிரியனை பின்பற்றுகிறவர் என்று அர்த்தம். ஃபாலோயர்ஸ் ஆஃப் எனி டீச்சர் என்று அர்த்தம். அல்லது a follower or people of teacher, ஒரு ஆசிரியரை பின்பற்றுகிறவன் என்று அர்த்தம். இயேசுவினுடைய சீஷர்களை ஏன் அங்கே சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால், அங்கே இயேசு என்கிற இயேசு என்கிற ஆசிரியரை இவர்கள் பின்பற்றினார்கள். ஆகவே இவர்கள் சீஷர்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு டீச்சர். அந்த யோவான் ஸ்நானகனை பின்பற்றினவர்களுக்கு சீஷன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் சீஷன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தன்னுடைய ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவன் என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு சபையில ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலே இந்த ஆசிரியர் கற்றுக்கொள்கிறவன் என்கிறதான உறவு முறைகளே இல்லை பாருங்கள். இன்றைக்கு எல்லாருமே ஆசிரியர்கள் தான், யாரும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. கவனியுங்கள். இதிலெல்லாம் நாம் தவறு செய்கிறோம் அருமையானவர்களே. நான் இந்த செய்தியை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கான காரணம், யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு முதியோர்களிடத்தில் ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை காண்பித்து அல்லது சொல்லி, இதை உன் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்து என்று ஒரு பொறுப்பை கொடுத்தது போல, சபையில இருக்கிற முதிர்ந்தவர்களுக்கு ஒரு துர்ச்செய்தியை கடத்துகிற பொறுப்பு வந்து விடாதபடிக்கு இந்த காலத்திலாவது இந்த நாட்களிலாவது நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்பும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். கவனியங்கள் அருமையானவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதான கட்டளையிலே
அங்கே அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்டளை என்னவென்றால் சீஷராக்குங்கள் என்பதுதான். மேக் டிசைபிள்ஸ். நீங்கள் சீஷராக்குங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்படியானால் ஒவ்வொரு கற்றுக்கொள்ளுகிற முதிர்ந்த மனிதனும் ஒரு ஆசிரியராக அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த காரியத்துல ஒரு பைபிளிக்கல் ஒரு பிரின்சிபல் இருக்குது பாருங்க. முதலாவது ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதை தொடர்ந்து அவன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஐக்கியம் உள்ளவனாக அங்கே போதிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றாற் போல தன்னை வணைந்து கொள்கிறதிலே அவன் கவனமாக இருக்க வேண்டும். இது பிரதானமான காரியம். முதலாவது விசுவாசிக்க வேண்டும். 2 விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். 3 அந்த சபையின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4 அங்கே போதிக்கப்படுகிற சத்தியங்களுக்கு ஏற்றாற் போல தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அன்றைக்கு முதலாவது திருச்சபையிலே நடந்த காரியங்கள். இதை தொடர்ந்து மற்றவர்களை ஆதாயப்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படி போதிக்கப்படுகிறவர்கள் நம்முடைய மாணாக்கர்கள் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படியானால் இது ஒரு செயின் தொடர், ஒரு சங்கிலி தொடர் போல நடக்க வேண்டிய நிகழ்வு. இன்றைக்கு நீங்கள் முதியவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு போதிக்கிறவராக இருந்து ஒரு தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது கற்றுக்கொள்கிற தீமோத்தேயு ஒரு ஆசிரியர் என்கிற ஸ்தானத்துக்கு வந்து அவருக்கு கீழாக இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பதாக வருகிற தலைமுறை அவர்கள் ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்படும்படியான ஒரு செய்தி சொல்லப்பட்டது போலதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளையை கொடுத்து அதில் 2 விதமான சாரரை வைத்திருக்கிறார். ஒன்று கற்றுக் கொடுக்கிறவர்கள், இன்னொன்று கற்றுக்கொள்கிறவர்கள். நீங்கள் முதியவர்களாய் இருந்தால் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? சபையில எத்தனை வருடம் நீண்ட கால விசுவாசி ஆனாலும் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இல்லை. கவனியங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கான காரணங்கள் இவைகள் தான். இன்றைக்கு சபைகள் எப்படி செயல்படுகிறது? அநேக விசுவாசிகள் சேர்ந்து ஒரு ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணு, எங்களுக்கு நீ ஜனங்களை எங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய் என்று ஒரு ஊழியனை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காங்கிரிகேஷன் பே பண்ணுது, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அங்க ஒரு கமிட்டி இருக்குது. அங்கே ஊழியனுடைய வேலை என்ன? அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இல்லை, அந்த ஜனங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறவராக வைக்கப்பட்டிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பணத்திற்காக வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்த ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? கிட்டத்தட்ட இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஊழியங்கள் அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. கவனிங்கள், இங்கே விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து அவருடைய பங்களிப்பு எந்த விதத்தில் இருக்கிறது? சம்பளம் கொடுக்கிற நபர் முன்னின்று பாடல்களை பாடுவார், அவருக்கு தெரிந்த பிரசங்கத்தை செய்வார், இவர்கள் கேட்பார்கள், கேட்டுவிட்டு போகும்போது ஒரு காணிக்கை போட்டு இதை வைத்து பிழைத்துக் கொள் என்று அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். ஐயா, இதுவல்ல கிறிஸ்தவம், இதுவல்ல தேவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபையும் சபையினுடைய பிரதான கட்டளையும் இதுவல்ல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டிய பிரமாணங்கள் அங்கே பஸ்கா பண்டிகை குறித்து, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து, பிரமாணங்களை குறித்தெல்லாம் அங்கே பின்வரும் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பொறுப்பு முற்பிதாக்களுக்கு இருந்ததோ, பிதாக்களுக்கு இருந்ததோ, அப்படி போல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் யாராக இருக்க வேண்டும்? உக்ரானக்காரர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஜால்ரா போடுறவங்களா இருக்கக்கூடாது. அதை குறித்தெல்லாம் வேதம் திட்டமாய் சொல்கிறது பாருங்கள். அப்படியானால் முதிர்ந்தவர்கள் என்று ஒருவேளை நீங்கள் வயதின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்தின் அனுபவத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவரை அறிந்து நீண்ட காலம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இளம் தீமோத்தேயுவுக்கு பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் அடிப்படையிலான சபை, அதுதான் வேதத்தின் அடிப்படையிலான கிறிஸ்தவம். அப்படி நடந்து வரும்போதுதான் ஒரு விசுவாசி ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை உருவாக்கும் போதுதான் அந்த சபை அது கனி கொடுக்கிற சபையாக, பெருகுகிற சபையாக இருக்க முடியும். அந்த சபையைத்தான் மணவாளனாகிய கிறிஸ்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு இங்கே வரப்போகிறார். அதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற செட்டப் என்பது வேதத்தின் அடிப்படையிலானதல்ல.
ஆகவே தான் அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறார், பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல், முதியோர்களே நீங்கள் வாருங்கள், என்றைக்காவது நீங்கள் இப்படி ஒரு செய்தியை பார்த்திருக்கிறீர்களா? என்றைக்காவது இப்படி ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பார்த்துக் கொள்ளுங்கள், இப்படிலாம் நடக்க போகிறது. இந்த செய்தியை நீங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு கடத்துங்கள். நான் நினைக்கிறேன் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் முதியவர்கள் எல்லாம் தலையில கை வைத்து விட்டு உட்கார்ந்திருப்பார்கள். ஐயோ, எங்களிடத்துல ஏற்கனவே இப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததே, அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றாததின் அல்லவா பின்வரும் சந்ததிகளுக்கு அழிவை தரக்கூடிய செய்திகளை கடத்த வேண்டிய சூழல் வந்துவிட்டது. இன்றைக்கும் சபைக்குள்ளே யார் பெரியவன் அல்லது என்னிடத்தில் தவறு இல்லை என்று சொல்வதற்குத்தான், நம்மை நியாயப்படுத்தி பேசிக் கொள்வதற்குத்தான் இந்த சூழல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே அல்லாமல், இந்த கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 8 வாரங்களுக்கு மேலாக சபைகள் கூடி ஆராதிப்பதற்கு வாய்ப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறதே, நமக்குள்ளே ஒருவேளை உண்மையாகவே ஒரு மனம் திரும்புதல் இருக்குமானால் எந்த இடத்திலே நாம் தவறு செய்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தேடி இருப்போம் அருமையானவர்களே. ஆனால் அநேக செய்திகள், அநேக போதனைகள், அநேக காரியங்கள் எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்றால், என்னிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை, நான் சரியாய்த்தான் ஊழியம் செய்திருக்கிறேன், ஆண்டவர் தான் இப்படி கொள்ளை நோயை அனுப்பிவிட்டார், ஆண்டவர் தான் வெட்டுக்கிளிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஆண்டவரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து கவனிங்கள் அருமையானவர்களே, ஒரு தவறு நடக்கிறது, அந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எதிலே நான் தவறி இருக்கிறேன், அதை எனக்கு உணர்த்தும் என்று நாம் கேட்டிருப்போமானால் இந்த 2 மாத காலங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுத்திருப்பார் அல்லவா? கொடுத்திருந்தார். ஆனால் நம்ம அந்த காரியத்தை திருத்திக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வர ஆரம்பித்திருக்கும். இன்னமும் இந்த 2 மாத கால அளவிலும் கூட திருச்சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளும் வரவே இல்லை அருமையானவர்களே. முதியோர்களே கேளுங்கள், இப்பொழுது நீங்கள் இளம் ஊழியர்களுக்கு அல்லது இளம் விசுவாசிகளுக்கு என்று பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்திலே கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டதின் விளைவை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கு சுயநலமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டீர்கள். நீங்கள் எதை விட்டு விட்டீர்களோ அதனுடைய ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை அனுபவிக்கிற பாடுகளும் வேதனைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டவர்கள் தங்கள் சுயநலமான வாழ்க்கையினாலே கற்றுக் கொடுக்காமல் விட்டதனுடைய விளைவுகள் தான் இந்த வெட்டுக்கிளிகளும் இந்த சாபமான காரியங்களும். அதை நாம் உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். மனப்பூர்வமாய் நாம் தேவ சமூகத்தில் விழுந்துதான் ஆக வேண்டும். எத்தனை முறை பிரசங்கிக்கிறோம், தாவீது மனம் திரும்பினான். ஆமா, அவனுக்குள் ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சு. 1 வருஷம் பாவத்தை மறைச்சு வச்சு பார்த்தான், முடியல. அவனுடைய உடம்பு எல்லாம் தாங்க முடியல. அப்போ மனப்பூர்வமா தேவன் பக்கமா திரும்பினா ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், நமக்குள்ள அந்த மனம் திரும்புதலின் காரியங்களே வருகிறது இல்லை. என்னிடத்திலே தவறு இல்லை. இல்லை அருமையானவர்களே, இல்லை அருமையானவர்களே. இன்றைக்கு ஒருவேளை இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு தெரியாது, அல்லது முதியோர்களை கேளுங்கள் என்று நான் பேச வேண்டிய அவசியம் என்ன என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தி என்னுடைய உள்ளத்திலே தீர்க்கமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினபடினாலே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது நடக்கிற நிகழ்வுகளுக்கு சாட்சியாக முதியோரை அழைத்து தான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கு சாட்சியாகத்தான் இந்த முதியோரை கேளுங்கள் என்கிற செய்தியும் பேசப்படுகிறது. உங்களை நம்பி தந்த பொறுப்புகளை பின்வரும் சந்ததிகளுக்கு சரியாய் கடத்தினீர்களா? இல்லை என்றால் இந்த செய்திகளையாவது கடத்துங்கள். இந்த செய்திகள், ஐயா இப்படி ஒரு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது, இப்படி ஒரு ஆபத்து நேரிட்டு கொண்டிருக்கிறது, இந்த காலத்திலாவது தேவன் பட்சமாய் திரும்புங்கள், தேவன் நம்மை நம்பி தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதிலே கவனமாய் இருங்கள் என்று இந்த காலத்திலாவது சீஷர்களை உருவாக்குகிறதிலே கவனமாயிருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் தயவு செய்து ரசிகர்களை உண்டாக்காதிருங்கள். நீங்கள் தயவு செய்து ரசிகர்களை உண்டாக்காதிருங்கள், விசுவாசிகளை உண்டாக்காதிருங்கள், நல்ல தீமோத்தேயுக்களை உண்டாக்குங்கள். அங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், என்னை போல இருதயம் உள்ள ஒருவன். அப்படியானால் பாருங்கள், அங்கே தனக்கு தான் கற்றுக் கொடுத்திருந்த அந்த உடன் ஊழியன் எந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறான். அவன் சுபாவத்திலே பலவீனன், அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் அப்படி பயம் என்று சொல்லிவிட முடியாது. அவன் அதற்கு நேர்மாறான சுபாவங்களை உடையவன்.
ஆனால் அவன் சொல்லுகிறான், அவனும் என்னை போல மனதுடையவனாயிருக்கிறான், அவனையும் உங்களை விசாரிக்கிறதற்கு மனதுள்ளவனாயிருக்கிறான். அப்படியானால் அந்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு கொடுத்திருந்த ட்ரைனிங் அந்த பயந்த சுபாவம் உள்ள மனிதனை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் கிடைத்திருக்கிற விசுவாச பிள்ளைகளை முதிர்ந்தவர்களாகிய நாம் எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் இது. நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை பேசும்போது யாரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. எனக்கு கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் என்னை நம்பி தந்த வாலிபர்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். நான் அவர்களுக்கு சரியான விதத்திலே பணியாற்றி இருக்கிறேனா என்பதை குறித்தெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். முடிவாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு ஊழியத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். இதை குறித்து முழுவதுமாக இல்லை, சீஷத்துவத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், பிரசங்கிக்கிற நம்முடைய வீடுகளிலே இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் வந்து தங்குவார்களானால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும்? இதுதான் அந்த கேள்வி. நான் பிரசங்கிக்கிறேன், ஒருவேளை பிரசங்கத்தை கேட்கிற நாட்கள் நினைக்கலாம், ஓ இவருக்கு யோவேலை போன்று இருப்பார் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் என்னுடைய வீட்டிலே என்னோடு நீங்கள் வந்து தங்குவீர்களானால் ஒரு 10 நாட்களிலே, அப்பொழுது நான் யார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவருடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட இளம் தீமோத்தேயுக்கள் இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆசிரியருக்கு கீழே இருந்த சீஷர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள், என்ன சாட்சி சொல்லி இருப்பார்கள்? பவுலுக்கு பின்பதாக இருந்த அந்த தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்ராதீத்து அவர்களெல்லாம் என்ன சாட்சி சொல்லியிருப்பார்கள் பவுலை குறித்து? நம்மை குறித்து பின்வரும் சந்ததி என்ன சாட்சியை கொடுக்க போகிறது? நாம் சரியான கர்த்தருடைய வார்த்தைகளை, நம்மை நம்பி தந்த பொறுப்பை சரியான விதத்திலே கடத்தி இருக்கிறோமா இல்லையா? அப்படி கடத்தாவிட்டால் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் நிதானித்து படுக்க விட வேண்டியது அவசியம். மனம் திரும்ப வேண்டிய பகுதியில் இருக்குமானால் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தயவு செய்து சகல ஜாதிகளையும் சீஷராக்குவோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இத்தனை வருட நீண்ட அவிசுவாசியாக, நீண்ட கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் மார்க் தட்டி கொள்ளாதீர்கள். அதிலே அல்ல, நீங்கள் உங்களுக்கு கீழே தீமோத்தேயுக்களை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களோடு பர்னபாக்களை இணைத்து வைத்திருக்கிறீர்களா? இளம் ஊழியர்களே, நீங்கள் இளம் விசுவாசிகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மேலாக நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய முதியவர்களை வைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு ஏற்றாற் போல ஆலோசனை சொல்லுகிறவர்களை வைத்திருக்கிறீர்களா? கவனமாயிருங்கள். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு, அவருடைய மணவாட்டி சபைக்கு அவரை எடுத்துக்கொள்வதற்கு அவர் வரும்போது நாம் அவரோடு கூட காணப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தேவையான பலனையும் கிருபையும் நமக்கு அருளை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.